பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னவென்று நான் சொல்கிறேன். பயணிக்கு அப்புறம் வந்துட்டு பயணியை கொதிக்க வச்சா நமக்கு நல்ல கருப்பட்டி கிடைக்கும். கருப்பட்டி அச்சில் ஊற்றுறது பாருங்கள், அச்சில் ஊற்றுவோம். கருப்பட்டி காய வச்சு இப்போ கருப்பட்டி ஆக்கிடுவோம். அப்புறம் நொங்கு, பனையிலேருந்து நமக்கு நொங்கு கிடைக்கும். அப்புறம் நொங்குலேருந்து காய்ச்சதுன்னா பனங்காவாக மாறும். கிழங்கா மாற்றி அதை டவுனுன்னு சொல்லி அது சாப்பிட்லாம். இது முதல்ல எழுதக்கூடிய ஓலைச்சுவடி. அப்புறம் பனம்பழங்கு, நொங்கு, அப்புறம் பனை மரத்துலேருந்து ஓலையிலேருந்து கிடைக்கக்கூடிய விசிறி, அப்புறம் பனை ஓலை பெட்டி, பனை ஓலை காத்தாடி, பனை ஓலை பாய், பனை ஓலை கிழுக்கு, பனை ஓலையை அரிசி படிக்கும் முறம், பனை ஓலை பெட்டி, பனை ஓலையில் தயார் பண்ணுற காத்தாடி, பனை ஓலையில் கருப்பெட்டி வைக்கிற பெட்டி, பனை ஓலையில் குடிசை வீடு, பனை ஓலையில் கட்டில் தயார் பண்ணக்கூடிய நார், பனை ஓலை பீப்பி, ஓலை பீப்பி, கருப்பெட்டி, அல்வா, இன்னும் எவ்வளவோ நல்ல பயன்கள் உள்ளது பனை மரத்தில். நன்றி, வணக்கம்.